ஸ்டோரிஸ். சைனாவில் ஒரு பெரிய நகரத்துல முஸ்தபான்ற ஏல தையல்காரர் வாழ்ந்து வந்தார். அவரு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் தன்னோட குடும்பத்துக்கு போதுமானதா இல்லை. ஆனா முஸ்தபாவோட பையனான அலாதீன் ரொம்பவும் பொறுப்பில்லாம எப்பவுமே அவனோட நண்பர்களோட தெருவில் விளையாடிட்டு இருந்தான். முஸ்தபா அலாதீனுக்கு தையல் தொழில கற்பிக்க முயற்சித்தார். ஆனா அலாதீனுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை. இதனால முஸ்தபா மன உடைஞ்சு போனார். நாள் போக்குல முஸ்தபாக்கு உடல்நிலை ரொம்பவும் மோசமா இருந்தது. பிறகு கடைசியில காலமானார். தனது அப்பா இப்ப இல்லைன்னு நம்ம தான் இனி குடும்பத்தை பார்த்துக்கணும் எண்ணாம எப்பவுமே தெருவுல நண்பர்களோட விளையாடிட்டு இருந்தான். ஒரு நாள் ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு மந்திரவாதி இந்த ஊருக்கு வந்தாங்க. அலாதீனை ரொம்ப நேரமா பார்த்துட்டு கிட்ட வந்து, தம்பி, உன்னோட அப்பா தையல்காரர் முஸ்தபா தானே? நான் தான் உன்னோட மாமா, உன் அப்பாவோட சகோதரன் அப்படின்னு பொய் சொல்லி மாமா போல நடிச்சான். போய் உன்னோட அம்மா கிட்டையும் சொல்லு, நான் நாளைக்கு வந்து பார்க்கறேன். அலாதீனும் அவர் கொடுத்த தங்க காசை எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட வந்தான். அம்மா, ஒருத்தர் என்கிட்ட வந்து நான் தான் உன்னோட மாமான்னு சொன்னாரு. அப்பாவுக்கு நடந்ததை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டு இந்த தங்க காசையும் கொடுத்தாரு. நாளைக்கு வீட்டுக்கு வந்து பார்க்கறேன்னு சொன்னாரு. உடனே அம்மா, அலாதீன், உன் அப்பாவுக்கு தம்பியும் இல்லை, உனக்கு அவர் மாமாவும் இல்லை. அடுத்த நாள் மந்திரவாதி மீண்டும் அலாதீனை கண்டுபிடிச்சி இன்னமும் கோல்டு காயின்ஸை கொடுத்து, உன்னோட அம்மாவையும் பார்க்கணும், இன்னைக்கு நைட் டின்னருக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. மந்திரவாதியோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியாம அலாதீன் தன் மாமா எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தான்.